இந்த நிலங்களை தாங்களாக எடுக்கிறது தொடர்பாக ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம் சொன்னீங்க சார்? தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023. இந்த சட்டம் என்னைக்கு கொண்டு வந்தாங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டில் வந்து தொழிற்சாலைகளுக்கு இடம் கொடுப்பாங்க. 33 சிப்காட் அமைச்சிருக்கிறாங்க. ஆனா 33 சிப்காட்ல இன்னும் ஒரு சிப்காட்ல கூட தொழிற்சாலை துவங்கல. அந்த நிலங்களை அதிகாரம் உள்ள குடும்பங்கள் பிரிச்சுக்கிறதே தவிர அங்க வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கல. அதே போல அந்த சிப்காட்டு ஒரு கட்டம் இருந்தாலும் அதுல பட்டியலை வெளியிடுங்கன்னு சொல்றோம். ஆனா இது வரைக்கும் வெளியிடல. அவங்க எந்த இடத்துல எந்த தொழிற்சாலை பட்டியலை வெளியிடல. இடம் கொடுத்து அவங்களுக்கு அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்கிற தற்காலிக பணியாளர்களுக்கு வீடு கூட கிடையாதுங்க. 500 ரூபாய் சம்பளத்துல 28 ஆண்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு அங்க வந்து அவங்களுக்கு குடியிருக்க கூட வீடு இல்லாம 28 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? நாங்க இந்த நிலத்தை நம்பிதாங்க வாழ்றோம். நிலத்தோட மதிப்பை கூட்டிகிட்டே இருக்கோம். அதுல வருவாய் எங்களுக்கு நஷ்டமா இருந்தாலும் கூட அதுலேதான் உழந்து அதேதான் நாங்க கிராம பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நிலத்தை அப்படி விட்டா நாங்க எங்க போறது வாழ்க்கைக்கு? நாங்க அரசாங்கத்தை கையேந்தி நிற்க முடியுமா? எங்களுக்கு இலவசம் கொடுங்க, இலவச அரிசி. யார் உங்களை இலவச அரிசி என்ன கேட்கிறா? மக்களே முடக்கிட்டீங்களே. நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2000 கிடையாது. வேலூர்ல 1 கிலோ மாம்பழத்துக்கு சென்றாண்டு 10 ரூபாய் விலை கொடுத்து எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா காஞ்சிபுரத்துல சென்னையில 100 ரூபாய் விலை 1 கிலோ மாம்பழம் இருக்குதான் இல்லையா? கொட்டி சீரழிஞ்சாங்க விவசாயி. மாவட்டத்தோறும் அதுக்கான துறையே இருக்குது. ஆனா அந்த துறை செயல்படவே இல்லையே. அவர் குழுவே போடவே இல்லையே. இது வரைக்கும் கொடுத்த வாக்கு எதையுமே நிறைவேற்றல. பட்டியல் போட்டு வாசிட்டு இருக்கிறாங்க பல அமைப்புகள். வேளாண் பல்கலைக்கழகம் போனாங்க. மதுரையில வேளாண் பல்கலைக்கழகம் வந்து கர்நாடகாவில் 7 பல்கலைக்கழகம் இருக்கு வேளாண் துறையில. ஆந்திராவில் 3 இருக்கு, தெலுங்கானால 3 இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் ஒரே பல்கலைக்கழகம் தான் இருக்கு வேளாண்மைக்குன்னு. ஆனா வேளாண்மையை சார்ந்த மக்கள் தான் 80% தமிழ்நாட்டில் வாழ்றாங்க. மதுரையில் அறிவிச்சாங்க தேர்தல் அறிக்கையில. இன்னைய வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு